ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 2, 3 டேஸா பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நிறைய வந்து இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு. இந்த ஜென்ஸின்ற ஜெனரேஷன் ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆகுறாங்க. நம்ம 90 கிட்ஸ் ஜெனரேஷன் மாரியெல்லாம் இல்ல. இந்த ஜெனரேஷன் வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஐடி கம்பெனி வந்ததுனால, அந்த ஜெனரேஷன் ஐடி இண்டஸ்ட்ரி அந்த ஜெனரேஷன வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால, தப்பான உறவு வச்சிருக்கிறதுனாலலாம் அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் வரல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பப்பு, அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன், சிரிஞ்சு போதைக்காக அடிக்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு. தயவு செஞ்சு இது தப்பான இன்ஃபர்மேஷன ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இந்த ஜெனரேஷன் நேமே ஸ்பாயில் பண்ணாதீங்க. என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஃபுல்லா டீட்டெயில்ஸ் வந்து விசாரிச்சு சொல்லுங்க சோசியல் மீடியால. மோஸ்ட்லி இந்த தப்பான உறவுன்றதுனா தவறு. தப்பான ட்ரக்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த இந்த பார்ட்டி, பப்பு இந்த மாரி ஜெனரேஷன்ல வந்து ஸ்பாயில் ஆகுறாங்க. அதனால தான் இந்த ஹெச்ஐவி வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. கர்நாடகா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, 2.60 லேக் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மோஸ்ட்லி ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, யூரின் பாஸ் பண்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளட் சர்க்குலஸ் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஆகும். ஸோ மக்களே, இதில உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட கருத்து நான் சொல்லிட்டோம். மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷன் நேமே நெறைய ஸ்பாயில் பண்றதுக்கு சோசியல் மீடியால இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் திஸ் ஜென்ஸி ஜெனரேஷன். என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட். நம்ப அவங்க ஆனா ஒரே ஒரு விஷயம், அவங்க இந்த கல்ச்சர்ன்றத வந்து அவங்க பின்பற்றுறதில்ல. அதனால தான் இந்த மோர் தென் இந்த சோசியல் மீடியால இருக்கிறத யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புறது. பப்பு, ஜிம்மு இந்த மாரி ஹேபிட்ஸ்லாம் கத்துக்கிறதுனால இந்த பழக்கங்கள்லாம் வருது. எல்லா ஒட்டுமொத்த ஜென்ஸி ஜெனரேஷனையும் சொல்லாதீங்க. எல்லா ஜெனரேஷன்லயும் இந்த மாரி இருந்திருக்கு. அப்ப சோசியல் மீடியா இல்ல. இப்ப சோசியல் மீடியா இருக்கிறதுனால தெரிய வருது அவ்வளோதான். ஜென்ஸி மட்டும் தான் காரணம் கிடையாது. எல்லா ஜெனரேஷன்லயும் இது இருந்திருக்கு. ஸோ எவ்ரி ஜெனரேஷன் சில சேஞ்சஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். உங்களோட கருத்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதே மாரி வீடியோல நான் அப்டேட்ல நெக்ஸ்ட் வீடியோல வரும். என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட், நிறைய பேர் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாரி வீடியோல நெக்ஸ்ட் சந்திப்போம். அன்டில் தென் பாய். தேங்க் யூ.